மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோட கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் டெய்லி ஒரு அனாலிசிஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுற உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அங்கே இந்த தேர்தல்களில் பல உத்திகளுக்கு காரணியாக மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் 2014லும் சரி 2019லும் சரி பாரதிய ஜனதா அதிக அளவிலான இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. 2014 71, 2019 62 இடங்கள் தனித்து பெற்றிருந்தாங்க. அப்னா தளோட சேர்த்து 64ஆக இருந்தது. ஸோ இந்த முறை ஹேட்ரிக் வெற்றியை பாரதிய ஜனதா யூபியில் நிகழ்த்துமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கள ஆராய்வு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான அம்சங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நிறையா இருக்குது. பொதுவாகவே உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது 7 கட்டங்களாக இந்த முறை இருக்கிறது. அதிக மக்களவை தொகுதிகளோடு 8 பிரதமர்களை கொடுத்துருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த உத்தரப்பிரதேசத்திலேருந்து தான் அதிக அளவிலான மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அதனால அவங்களோட அந்த வெற்றி கணக்கு அப்படிங்கிறது அங்கேருந்து தொடங்குறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சமாக இருக்கும். இந்த முறை 2024 பாரதிய ஜனதா அமைத்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ பிளஸ் ஆர்எல்டி அங்கே கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்தியா பிளாக்னு சொல்லப்படுற இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து சமாஜ்வாதிக்கும் அவங்களுக்கும் இடையிலான அந்த போட்டி அப்படிங்கிறது இருக்கிறது. அதாவது 2 பேரும் கூட்டணி அமைத்து அங்கே களம் காண்றாங்க. கடந்த தேர்தல்களில் பார்க்கும் பொழுது சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அதனால தான் பெரும்பான்மையான இடங்களில் அவங்க போட்டியிடுறாங்க. 2019 என்னென்ன கட்சிகளுக்கு இந்த ஓட் பேங்க்ஸ் எப்படி இருந்தது, அது இந்த வருஷம் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பாரதிய ஜனதாவுக்கு 49.6%, காங்கிரஸ் 6.3 விழுக்காடு தான் பெற்றிருந்தாங்க. பகுஜன் சமாஜ் 19.3 விழுக்காடு, சமாஜ்வாதிக்கு 18.0%, அப்னாதள் 2 இடங்களை வெற்றி பெற்றிருந்ததுனால 1.2% வாக்கு வங்கியோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தல்களில் இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது மீண்டும் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சாதகமான அம்சமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பிஜேபி பொறுத்த மட்டும் அவங்க 400+ சீட்ஸ் வின் பண்ணணும். ஆல் அலோனா பாரதிய ஜனதா மட்டும் அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. குறைந்தபட்சம் 370வது அவங்களோட இலக்காக இருக்கிறது. அதற்கு உத்தரப்பிரதேசம் தான் முக்கியமான ஒரு கீ ஃபேக்டராக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பிரதமர் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுறாரு. 3வது முறையாக அங்கிருந்து அவர் களம் காண்றதுனால அந்த தொகுதி மேலேயும் ஒரு கூடுதல் கவனம் எழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர் சாதகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவ வாக்குகளை கவர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறத பிஜேபி நம்புகிறாங்க. அது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதனுடைய சாதக அம்சமாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் ராமரை முன்னிறுத்தி தன்னோட பரப்புரையை உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கணுங்கிற முனைப்போட மார்ச் 31 பிரதமர் நரேந்திர மோடி அங்கே மீரட்ல இருந்து இந்த பரப்புரையை தொடங்க இருக்கிறார். ஸோ அதுவுமே இதெல்லாம் ஒரு ஆடட் பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக காங்கிரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு முக்கியமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை சேர்த்ததாக இருக்குது. அதுதான் சமாஜ்வாடியினுடைய அகிலேஷ் யாதவை நம்பி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா அவங்களுடைய பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரேபரேலி அமேதி தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே இது வரைக்கும் காங்கிரஸினுடைய வெற்றி கோட்டையாக இருந்திருக்கு. இந்த முறை இந்த களம் எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இந்த முறை சோனியா காந்தி போட்டியிடலை அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி பாரதிய ஜனதாவை பொறுத்த மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் அவங்க இருக்கிறதுனால, மாநில ஆட்சியில் இருக்கிறதுனால மதவாதம் வளர்ச்சிவாதம் அப்படிங்கிறத அதிக அளவில் நம்பி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மதவாத அரசியலை அவங்க முன்னிறுத்துறது, இது 2மே அவங்களுக்கு சாதகமான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தான் யூபியை முன்னிறுத்தி தங்களோட வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கணக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது 64 அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 75க்கு மேலாக எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் யூபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான ஒரு களம் இருக்குது. அங்கே பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி இப்போ குறி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது இந்த முறை பிஜேபிக்கு சாதகமான ஒரு அம்சத்தை கொடுக்கும் சின்ஸ் இந்த ராமர் கோவில் திறப்பு நாள் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பெரும்பாலான சிட்டிங் எம்பிஸ் எல்லாருக்குமே அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால பெரிய அளவிலான பாதிப்போ பின்னடைவோ பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. அகிலேஷுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்கு வங்கியை காங்கிரஸ் கவர்றதுக்கான முனைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அதே இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி பிஜேபிக்கும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது.
ஸோ மத்தியில் ஒரு நிலையான ஆட்சிங்கிறது அவங்களுக்கு சாதகமான அம்சம். ராகுலோட நீதி யாத்திரை நடந்ததுங்கிறதுனால இந்த சிறுபான்மை வாக்கும் சரி, இஸ்லாமியர்களோட வாக்கும் சரி அவங்களுக்கு ஒரு சாதகமான போக்கு கொடுக்குங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் 2 முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிறதுனால இது யாருக்கு மாறுங்கிறத இன்னும் அவ்வளோ உடைச்சு சொல்ல முடியல. சோனியா போட்டியிடாதது நிச்சயமாக வந்து தொண்டர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு தான் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கூடுதலான எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றத்துக்கான வாய்ப்பு தான் அதிக அளவில் இருக்குங்கிறது தான் கள யதார்த்தம்.